இது வந்துட்டார். சொல்லமாவா அவசரம் இல்லை. டாக்ஸி வரதாப்பா? கேட்டுமா வராது. அம்மாவா? யோ பாத்து பேசு. ஆம்பளை ஐயா. அப்படியா? என்ன சந்தேகம்? சொன்னப்புறம் தான் ஆம்பளைன்னு தெரியுது. நான்சென்ஸ். இப்ப வண்டி வருமா வராதா? நான்சென்ஸ். யாரு? பார்த்து சொல்றேன். என்னத்த பாக்குற? ராசி பலன். எதுக்கு ராசி பலன்? ஒருத்தன் சரியா இருக்கான்னு பாக்குறேன். அதுதான் எதுக்குன்னு. சரியா இருக்கு. உட்காருங்க. சாரி சார், ரொம்ப அவசரமா? ஆமா. ரயிலுக்கா? யோ ஜோசியரே, உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் ஜோசியம் தான். வாங்க வாங்க. ரயிலுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் ஆச்சு. சீக்கிரம் போ. உட்காருங்க. வீடு அதனாலதான் வண்டி போகாம போகாதா? முயற்சி பண்ணுவோம். பாரு பாரு, சீக்கிரம் பாரு. டைம் ஆயி போச்சு. ஏறுங்க சார். எங்க ஏறிக்கிறது? ட்ரெயின் போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. சாரி சார். இப்ப என்ன செய்யலாம்? உங்க காரை கொண்டு போய் காயலாங்கடையில நிறுத்திட்டு வாங்க. விருந்த வைக்கிறேன். கிண்டல் பண்றீங்க. பரவாயில்ல, நம்ம வீடு பக்கத்துல தான். வீட்டுல இருக்கிற கஞ்சியோ கூழ குடிச்சிட்டு படுத்துருங்க. காலையில ரயில பிடிச்சிடலாம். யோ, உங்க வீட்டுக்கா? ஆமா சார், வீட்டுல எங்க அம்மா இருக்காங்க. அம்மா அம்மா. ஏப்பா இவ்வளவு நேரம் வீட்டுக்கு வர? வழியில ஒரு பொண்ணு கிடைச்சதுமா. பொண்ணு தானே? ஐயோ, அது ஒண்ணு போதாது, 100 பேருக்கு சமமா. அந்த பொண்ணு வீட்டுல கோச்சுக்கிட்டு ரயிலுக்கு போயிட்டு இருந்தது. வழியில எங்கையில ஆப்டது. ஏமாத்தி இங்க கூட்டி ஆட்டமா. உனக்கு ஏப்பா இந்த வம்பெல்லாம்? ஐயோ மகா பாவம்மா. அவங்க அப்பா அழாத குறையா என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு பேப்பர்ல அறிக்கை விட்டுருக்காரு. சரி சரி, கூட்டிட்டு. அம்மா, அந்த பொண்ணு ஆம்பளை மாதிரி நடிக்குது. நானும் ஏமாந்தவ மாதிரி நடிக்கிறேன். நீங்களும் கொஞ்சம் நடிச்சுட்டா. அது சரி. இது வேறயா? நாம சார் வாங்க வாங்க. ஐயா வாங்க 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 வாங்க. இதுதான் நம்ம வீடு. இவங்கதான் எங்க அம்மா. பேரு அம்மணி அம்மா. சார் பேரு. இங்க என்ன சம்பந்தம் பேச வந்திருக்க? சாருக்கு ரொம்ப கோபமா இருக்காரு போல இருக்க. கோபத்துல தானே வந்திருக்காரு. என்ன சொல்ற? ரயில் தவறிடுச்சுல, அந்த கோபம்னு சொல்றேன். ரயில் ஒண்ணு தவறி போல, இவர் கார் தான் மக்கரா போச்சு. காரா? அது வந்துமா, ஐயா ரொம்ப சூடா இருக்காரு. குளிர்ச்சா குடிக்க ஏதாவது கொடுங்க, சரியா போயிடும். ஐயா உட்காருங்க. நம்ம வீடு என்ன இப்படி வரட்டுறீங்க? டிரைவர், எனக்கு படுக்கிறதுக்கு பிரைவேட் இடம் வேணும். நாமெல்லாம் ஆம்பளைங்க, நமக்கு எதுக்கு சார் பிரைவேட் இடம்? என் பக்கத்துல யாரும் படுக்க கூடாதியா? நாம் படுக்கலாம்ல. ஓ மை காட், எழுந்திரு. என்ன இப்படி வரட்டுறீங்க? சரி, நான் வெளியே படுத்துக்கிறேன், நீங்க உள்ள படுத்துங்க. அப்பா பாப்பா, என்ன வேற ரொம்ப புழுக்கமா இருக்குல்ல சார்? எப்படிதான் நீங்க இவ்வளவு கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஏங்க நீங்க அவுட் சைட் ட்ரெஸ் மாத்திட்டு ஹவுஸ் ட்ரெஸ் போட்டீங்களா? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? டச் மீ நாட். ஏன் இவ்வளவு கோவம்? பால் சாப்பிடு. இந்தாங்க. நீ வெளியே போ.
என்ன அவ்வளவு வைதிகமா நான் இருந்தா? ப்ளீஸ் கெட் அவுட். கால் கட்டு கை கட்டு இல்லாத பெண்களுக்கு காதல் இல்லை என்றாலும் காவல் ஒன்று வேண்டும் அம்மா, காவல் ஒன்று வேண்டும் அம்மா. பட்டு பாவாடை எங்கே, கட்டி வைத்த கூந்தல் எங்கே, பொட்டெங்கே பூவும் எங்கே, சொல்லம்மா சொல்லம்மா. பட்டு பாவாடை எங்கே, கட்டி வைத்த கூந்தல் எங்கே, பொட்டெங்கே பூவும் எங்கே, சொல்லம்மா சொல்லம்மா சொல்லம்மா. கட்டழகை ஆடை கொண்டு சுற்றிவிட்ட கோலம் என்ன, வட்டமிடும் கண்கள் ரெண்டும் கொட்டிவிட்ட பாவம் என்ன, பெண்மை ஒன்று ஆண் என்று மாறி வந்த செய்தி என்ன. பட்டு பாவாடை எங்கே, கட்டி வைத்த கூந்தல் எங்கே, பொட்டெங்கே பூவும் எங்கே, சொல்லம்மா சொல்லம்மா சொல்லம்மா. கள்ளிருக்கும் முல்லை மொட்டு கண்ணெடுத்து பார்ப்பதென்ன, கண்ணம் என்னும் வெள்ளித்தட்டு துள்ளி வந்து கேட்பதென்ன, தேரோடு சிற்பம் வந்து ஊர்வலந்தான் போவதென்ன. பட்டு பாவாடை எங்கே, கட்டி வைத்த கூந்தல் எங்கே, பொட்டெங்கே பூவும் எங்கே, சொல்லம்மா சொல்லம்மா சொல்லம்மா. பெண்ணுக்கு பெண் காதல் கொள்ளும் கன்னி என்று போவதெங்கே, முன்னும் பின்னும் காவலின்றி தன்னந்தனியாவதெங்கே, முறை சொல்லும் மாப்பிள்ளை யாருமின்றி செல்வதெங்கே. பட்டு பாவாடை எங்கே, கட்டி வைத்த கூந்தல் எங்கே, பொட்டெங்கே பூவும் எங்கே, சொல்லம்மா சொல்லம்மா சொல்லம்மா. அம்மா கலா, கலா கலா, குடும்ப பெண்ணுக்கு இதெல்லாம் அழகாமா? வா வீட்டுக்கு போ. சித்தி என்னை தொடாதே, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. அப்பா உன்கிட்ட சரண்டர், அந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போய் தொலைலான்னு வந்தேன். சனி என்னை விட்டுதா, யார் யார் ரூபத்திலே வந்து என்னை ஓட்டு ஒதுக்குது. தம்பி நீங்க வருத்தப்படாதுங்க, என் பொண்ணு ரொம்ப நல்லவா, ஆனா கொஞ்சம் கோபம் மட்டும். ஐயோ கொஞ்சமா சொல்லாதீங்க சொல்லாதீங்க, நான் பட்டபாடு எனக்கு இல்ல தெரியும். தம்பி நான் சீக்காளி, ஹார்ட் ரொம்ப வீக், பெட்ல இருக்கேன். கலாவை நீங்க பிடிச்சு வச்சிருக்கிறதா போன் வந்ததும் கார் எடுத்துக்கிட்டு ஓடி வந்தேன் தம்பி. என்ன செய்யறது, பெத்த மனசு பித்து, பொண்ணு மனசு கல்லு. மிஸ் கலாதேவி, ஆத்திரம் தனக்கே ஆபத்து. தம்பி ஜீவா, ஏன் அழுதீங்க? அப்பா முன்னுமே தெரியுமா உங்களுக்கு? தெரியுமான்னு நான் கேட்கிறேன் தம்பி. இந்த தெய்வத்தை பற்றி 1000 1000 பேசுறா கடமைப்பட்டிருக்கிறது. ஐயா
ஏன் இப்படி துடிக்கிறீங்க? என்ன விஷயம்? நீ தயவு செஞ்சு என் வீட்டுக்கு அவசியம் நீங்க இப்ப புறப்படுங்க, சாயந்தரம் நான் வரேன். நீ அவசியம் வா. கண்டிப்பா வரேம்மா. ஹலோ சாந்தா, குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன நைட் டியூட்டி போல இருக்கு? ஆமா. ஏன் நின்னுட்ட? வா உள்ள போலாம். சாரி, இன்னும் குளிக்கல. தினமும் ஆடு மாடெல்லாம் குடிச்சுக்கிட்டா இருக்கு. ஏன் தம்பி சாந்தா என்ன ஆடா மாடா? எது வேணாலும் சொல்லட்டுமே. ஆயப்ப இல்லாத அனாதை திக்கு தெரியாம தெரிஞ்சுகிட்டு இருந்த என்ன அன்னைக்கு அந்த முரட்டு மாடு முட்டி எரிஞ்சிருந்தா நான் செத்த இடம் புல்லு முளைச்சு போயிருக்குமே. குறுக்கே ஓடி வந்து என் உயிரை காத்து அவங்க மாடியிலேயே தங்க எனக்கு இடம் காட்டும் இல்லையா? நாள் தவறாம நன்றி எப்படி சொல்லிக்கிட்டே இருக்கு. வாயால சாப்பாடுன்னு சொன்னா வயிறு ரொம்பிடுமா? போதாதா? ஐயோ, உன் உயிர் ரொம்ப நல்லது, அதை நான் ஏன் வீணாக்கும்? சரி சரி, போய் குளிச்சுட்டு வந்து அம்மா டாக்டர் நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். தம்பி இவர்தான், பேரு ஜீவா. தேங்க்ஸ் மிஸ்டர் ஜீவா. இப்போ இன்ஜெக்ஷன் 4 மணிக்கு அப்புறம் படுக்க போகும்போது ஒண்ணு போட்டு நீ வீட்டுக்கு போயிடு. அப்புறம் அத்தை நர்ஸ் வரி அதிகமா இருக்குங்களா? ஆனா அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. உயிர் போனதும் வலி நின்றும். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நீங்க. தம்பி, நான் ஒரு பாவி. ஆனா உன்னை பார்த்துட்டேன். இனிமே எனக்கு கண்டிப்பா மோட்சம் உண்டு. ஐயா, தம்பி, நான் உங்க அப்பாவுடைய ஆப்த நண்பன். உங்க அப்பா பெரிய வியாபாரி, பணக்காரன். நான் அப்ப பரம ஏழை. என்னை நம்பி இருந்து உங்க அப்பாவை மோசம் செய்து அவரை ஏழையாக்கு நான் பணக்காரன் ஆயிட்டேன் தம்பி. அதுக்கு கிடைச்ச தண்டனை தான் எனக்கு இந்த நெஞ்சு வலி. ஐயா, ஆச்சரியப்படாத தம்பி, அதுதான் நீதி. அது போகட்டும். நான் சொல்ல போறதை கொஞ்சம் கவனமா கேளு. என் முதல் சம்சாரம் செத்துட்டான். அவளுக்கு 2 பொண்ணு. மூத்த பொண்ணு சரசா. அந்த பொண்ணு படம் தான் இது. கலா 2வது பொண்ணு. கண்ணம்மா எனக்கு 2ஆம் தாரம். பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? இந்த டாக்டருக்கு அந்த பொண்ணை கட்டி வைக்கணும்னு கண்ணம்மா எல்லா ஏற்பாடும் செய்து வச்சான். அது பிடிக்காம எல்லார பேச்சும் மீறிட்டு அந்த பொண்ணு ஒரு சர்க்கஸ்காரன் உயிர் போட்டு. இந்த சின்ன பொண்ணுக்கு கண்ணம்மாளை கண்டா பிடிக்கிறதே இல்லை. இந்த மாட்டாந்தாய் கொடுமைமாங்களே, அதுதானுங்களா? தப்பு தம்பி. உண்மையில கண்ணம்மா ரொம்ப நல்லவ. அவ எப்படி நடந்தாலும் அதுல ஒரு குற்றம் கண்டுபிடிச்சு அவளோட எப்போதும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா கலா. இருக்குங்க, கலா கொஞ்சம் ஆத்திரமும் அவசரம் உள்ள பொண்ணுதான். அதை அடைக்க நல்லபடியா வாழ வைக்கத்தான் கடவுள் உன்னை இங்கே கொண்டாந்து விட்டிருக்கிறான். இந்த குடும்பத்தையும் இந்த பொண்ணையும் வாழ வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. இதுக்கு நீ உறுதி கொடுத்தா போதும். உங்க குடும்பத்துக்கு ஒரு நல்லது ஏற்பட என்னாலான எதையும் செய்ய நான் எப்போதுமே காத்திருக்கேன். நீங்க வீணா கவலைப்படாம இருங்க, உடம்பு தானா குணமாயிடும். இந்த உறுதிமொழி ஒண்ணு போடும் தம்பி. எனக்கு உடம்பு குணமானாலும் ஆகாட்டாலும் கவலை இல்லை. இன்ஜெக்ஷன் போடணும், வரலாங்களா? வாமா, நான் போயிட்டு வரேங்க. வணக்கம். சரி தம்பி, வரேன் தாத்தா. என்னம்மா இப்படி வா, உட்கார். அந்த பையன் ஜீவாவை உனக்கு பிடிச்சிருக்குல்ல? என்ன இப்படி கேக்குறீங்க? பார்த்தாலே தெரியுது, தங்கமான பிள்ளை. நம்ம கலாவை
அவனுக்கு கட்டி வைக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். அவனை விட பொருத்தமான பிள்ளை நம்ம பொண்ணுக்கு வேற யாரும் இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. உனக்கு சம்மதம் தானே? இப்படிதான் அவசரப்பட்டு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு செஞ்சிடுவீங்க. நல்ல பிள்ளைன்னா 4 காசை கொடுங்க, வேணுங்கிற உதவியை செய்யுங்க. இந்த பொண்ணு விஷயமும் இப்படி ஆயிட்டா டாக்டர் ரங்கசாமி எப்படி மாறுவான்னு சொல்ல முடியாது. அத கொஞ்சம் நல்லா நினைச்சு பாருங்க. எனக்கும் அவனுக்கும் இதை விட வேற அவமானம் என்ன வேணும்? கண்ணம்மா, யார் என்ன சொன்னாலும் சரி, என் உயிர் இருக்கிற வரைக்கும் என் பொண்ணும் பொருளும் அவனுக்கு தான். ஆண்டவன் தீர்ப்பு. எழுமலே, காஃபி அப்பாவுக்கு தானே? ஆமாம்மா. கொண்டா, நான் கொண்டு போய் கொடுக்கறேன். சரிம்மா. அப்பா, அப்பா. கலா அசந்து தூங்குறாங்க, எழுப்பாதம்மா. அதெல்லாம் எனக்கு தெரியும், ராத்திரி கூட ஒண்ணும் சாப்பிடல. அப்பா, அப்பா. அப்பா, 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 அப்பா. ஐயோ, தூக்கத்திலேயே உயிர் போயிருக்கேன். ஐயோ. கலா, மாமா, மாமா, அப்பா நம்ம எல்லாம் விட்டுட்டு போயிட்டார் மாமா, போயிட்டார். அழாத, கொடுத்து வச்சது அவ்வளவு. தாங்க முடியாத துக்கம் தான். என்ன செய்யறது? நாம் தான் சிறுக சிறுக மனசு தேர்ந்து. எனக்கு தான் அவன் முகத்தை பார்க்க கூட கொடுத்து வைக்கல. கேஸ் விஷயமா மெட்ராஸ் போயிருந்தவன் இப்பதான் வந்து. கண்ணம்மா எங்க? அதோ ரங்கசாமி, வேதாச்சல உடம்பு நல்லா தானே தேறி வந்தது? ஆமா, யாருமே எதிர்பார்க்கல. திடீர்னு ஏற்பட்ட ஷாக்கு தான். டாக்டருக்கே புரியாத ஷாக்கா? ஆச்சரியம் தான். ஆச்சரியம் ஒண்ணுமில்லை, அவங்க திட்டப்படி சரியா நடந்துட்டு வர. கலா, ப்ளீஸ் கொஞ்சம் பேசாம இருக்கலாம். ஐயா யாரு? நானும் வேதாச்சலமும் இரு உடல் ஒரு உயிர் மாதிரி. அதோட குடும்ப வக்கீல், பேர் பாலசுப்ரமணியன். தம்பி என் பேர் ஜீவா. வீட்டை விட்டு ஓடுன என்ன திரும்ப இங்க கொண்டு வந்து சேர்த்து வச்சோட இவர்தான். ஆமா, நல்லதுதான் செஞ்சேன். ஆனா அது கெட்டதாப்படுது. நான் என்ன செய்யறது? பாவம், தாய் இல்லா பொண்ணு, தகப்பன்னு இறந்துட்டான். ஆஸ்தி பாஸ்தி இருந்து என்னப்பா, அதுக்கு நல்ல ஆதரவு இல்ல. வக்கீல் சார், ஆதரவில்லைன்னு சொல்லி சொல்லி அந்த பொண்ணு புத்தியை கெடுத்து வைக்கிறீங்க நீங்க. எங்களை விட யார் ஆதரவு அதுக்கு தேவையில்லை. கலா கல்யாண செலவுக்காக மாமா உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிற ரொக்க 2 லட்சத்தை உடனே அத்தைகிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு மறுவேளை பாருங்க. நீ யார கேட்கறது? Who are you? ஏதாச்சும் அந்த பொறுப்பை எங்கிட்ட தான் ஒப்படைச்சான். நான் கொடுக்கறாது என் இஷ்டம். அதையும் பார்க்கலாம். தெய்வமே, என்ன விதவையாக்கி வச்சதும் இல்லாம ஓயாத போராட்டத்துக்கும் வேதனைக்கும் ஆளாக்கி வச்சிருக்கேன். நான் என்ன பாவத்தை செஞ்சேன்? பாவம் செய்தவன் நான். தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. என்ன சுத்தி இருக்கவங்க எல்லாம் எனக்கு பகை. ஒரு பெண்ணுக்கு இப்படிப்பட்ட வாழ்வா? கலா, என்ன இருந்தாலும் பழிபாவத்து கஞ்சாம உன் சித்தி எப்படி பேசியிருக்க கூடாதாம். ஐயாவை ஒண்ணு கேக்குறேன், பதில் சொல்வீங்களா? கேளு. எங்க அப்பா பெரிய பணக்காரர், தெரியுமா? தெரியுமே. அவருக்கு வந்ததும் ஆபத்தான வியாதி, அதுவும் தெரியுமா? தெரியும். இந்த நாட்டுல எவ்வளவு பெரிய டாக்டர்லாம் இருக்காங்க. செலவு செய்ய எவ்வளவு பணம் இருக்கு. அந்த கத்துக்குட்டி டாக்டர் காரர் ரங்கசாமி யாத்தா, அவர் தான் கடைசி வரைக்கும் அப்பாவுக்கு வைத்தியம் செய்யணுமா?
வேற டாக்டர்கள் கூட செய்திருக்கலாம். ஏன் செய்யல? நீ ஏன் சொல்லல? யார் கேட்பாங்க? அப்பா கேட்டிருப்பாரு. எப்படி கேட்டிருப்பாரு? பொண்டாட்டி தாயே பெரிய தாயன் அந்த அம்மா ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் அவரு ஆடினாரு. அது இருக்கட்டும், அப்பா எழுதி வச்ச உயில் பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியும். சர்க்கஸ்காரனோட ஓடின அக்காவுக்கு சொத்துல எந்த பாத்தியமும் இல்லையா? அடப்பாவமே. இருக்கிற சொத்துல பாதி சித்திக்கும் பாதி எனக்கும். 2 பேர்ல யாராவது இறந்துட்டா உயிரோட இருக்கிறவங்களுக்கு அந்த சொத்து சேர்ந்துடும். இதுதான் சுருக்கம். இவ்வளவு உரிமை இருக்கும்போது ஓடி போறேங்கிற ஏன்? ஓடி போனா உயிராவது மிஞ்சும். இல்லைன்னா அந்த டாக்டர் கழுத்துல என்ன கட்டி போட்டு அவங்க இஷ்டப்படி என்ன ஆட்டி படைப்பாங்க. கலா, கண்மூடி காலம் இல்லை இது. உனக்கு இஷ்டம் இல்லாதப்போ எதுவும் ஒன்ன மிஞ்சி நடந்துடாது. என் உயிர் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ஆபத்தும் வரவிட மாட்டேன். உங்க அப்பா கிட்ட இந்த உறுதிமொழியை நான் கொடுத்திருக்கேன். இருக்கலாம். ஆனா நடுராத்திரியில சித்தி மட்டும் அறையில இருக்கும் போது அவங்களுக்கு தெரியாம அப்பா உயிர் எப்படி போயிருக்குன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? கலா, அப்பா கொலை செய்யப்பட்டான்னு சொல்றியா? ஆமா. அவங்க இஷ்டத்துக்கு விரோதமா நான் நடக்கிற வரைக்கும் அப்பா உயிர் போன மாதிரி ராத்திரியோட ராத்திரியா என் உயிர் போகத்தான் போகுது. அப்படி நடக்க விட்டா நான் ஜீவா இல்ல. என்ன நம்பு.
யார் அவன்? எனக்கு ஒண்ணும் தெரியாது. சத்தம் கேட்டு தூங்கினு விழுந்து ஓடி வந்து. நீங்க சொல்றது சரியான சமாதானமா இல்லைங்க. கலா சந்தேகப்படுற மாதிரி எல்லாம் திட்டம் போட்டு செயலாத்தான் இருக்கு. இல்லன்னா கலாவை கொலை செய்ய ஒரு கொலைகாரன் இந்த வீட்டுக்குள்ள திடீர்னு எப்படி வர முடியும்? என்ன, கலாவை கொலை செய்யவா? அதுக்கு நான் காரணம் நினைக்கிறீங்க? தம்பி, இதை விட நீங்க என்ன கொண்டு இருக்கலாம். எல்லாம் இழந்த தனி மரணம் இருக்கிற ஒரு மகளையும் பறி கொடுக்கிற அளவுக்கு எனக்கு பேய் மனம் கிடையாது. இது சத்தியம். என்ன நம்புங்க தம்பி, என்ன நம்புங்க, என்ன நம்புங்க. சரி, அழாதீங்க. கலாவுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லுவோம். வாங்க கலா. கலா, அக்காவை விரட்டியது முதல் திட்டம். அப்பா உயிரை எடுத்தது இரண்டாவது திட்டம். என் உயிரை எடுத்து வந்தது மூன்றாவது திட்டம். ஆனா இதிலிருந்து தப்பி ஓடிவிட எனக்கு கடவுள் எப்படியோ வழிகாட்டி விட்டார். இது என்ன? அம்மா போயிட்டு வரேன். போனாலும் லெட்டர் போடுறேன். சரிப்பா. எங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? பொண்ணை தேடி போறேன். ஏன் நாட்டுல பொண்ணு பஞ்சம் வந்துருச்சா? சாந்தா, அந்த கலா மறுபடியும் ஓடி போயிட்டாளாமா? இவர் இந்த அம்மாவை தேடி கண்டுபிடிக்க போறாரா? ஏன் உங்களுக்கு வேற வேலை இல்ல? அந்த பொண்ணை விட்டா அந்த குடும்பத்துக்கு வேற யார் வாரிசு சொல்லு? ஊர்ல வாரிசு இல்லாம 1000 குடும்பம் இருக்கு. அத்தனை பேருக்கும் நீங்க தானே வக்காலத்து வாங்கிக்கணும். அடாடாடாடா, பேச்சுல என்ன கிண்டல், என்ன கோபம். சரி, உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேனே. அவங்க அப்பா என்கிட்ட சில பொறுப்புகளை ஒப்படைச்சிருக்காரு. அந்த கடமை தான் காரணம். நான் சொல்றது கேளுங்க. எனக்கும் அந்த வீட்டு கதை பூரா ஓரளவு தெரியும். அந்த கலா நல்லவல்ல. அவளை கட்டிக்கிதான் எங்க டாக்டர் பெரிய பெரிய கோட்டை கட்டிட்டு இருக்காரு. அவர் போய் தேடி கொண்டாட்டுமே. சிவா, சாந்தா சொல்றது எனக்கு நியாயமா தப்பப்படுது. அம்மா, சாந்தாவுக்கு தெரியாத உள் விஷயம் அநேகம் இருக்கு அந்த குடும்பத்துல. காரணம் இல்லாம நான் எதுலையும் தலையிட மாட்டேன். என்ன நம்புங்க. உத்தரவு கொடுங்கம்மா, நான் போயிட்டு வரேன். சாந்தா, போயிட்டு வரட்டும்மா. அப்படி சொல்லுங்க. என்ன என்னம்மா மௌனமா இருக்க? மௌனம்னா சம்மதம் அர்த்தமா? அப்படிதானே? பாத்தீங்களா, திட்டம் போட்டு அந்த பொண்ணை கொண்டுட்டீங்களா இல்ல வீட்டை விட்டே தொலைச்சிட்டீங்களா? என்னையா சொல்றேன்? யார்கிட்ட வேலையை காட்ட? கலாவுக்காக மாமா உங்ககிட்ட கொடுத்திருக்கிற பணத்தை அபேஸ் பண்ண நீங்களா இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஒழிச்சு கட்ட திட்டம் போட்டு வேலை செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். கண்ணம்மா, நீங்க செய்யற பழிபாவத்தை மறைக்க இப்படி ஒரு கதை கட்டுறீங்களா? 2 பேருக்குமே சொல்றேன். ஏற்கனவே நான் இடிஞ்சு போயிருக்கேன். அதை இதை பேசி என்ன ஏன் இப்படி மேலும் மேலும் சித்திரவதை செய்யறீங்க? ரொம்ப நல்லா இருக்கு நீங்க நடிக்கிற நாடகம். வாங்க தம்பி. கலா எங்க தேடியும் கிடைக்கல. ஆனா அந்த பொண்ணை கண்டுபிடிக்காம நான் திரும்ப போறதும் இல்லை. இடம் தெரிஞ்சல்லப்பா நீ போய் தேடுறதுக்கு. அவ அக்கா ஏதோ சர்க்கஸ்ல இருக்காளே, அங்க போய் கூட பாக்கலாம். எப்படியோ வெற்றியோட வருவேன். கவலைப்படாது. கலாவை தேடி ஆள் போகுது. பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுற வேலை இது. என்னத்த ஜீவா கடுதாசியா? ஆமா, 2-3 சர்க்கஸ்ல கூட தேடி பார்த்தாச்சாம். கலா கிடைக்கலையா? நல்லதா போச்சு. கிடைக்காமலே போகட்டும். என்ன சொல்ற? சரியாத்தான் சொல்றேன். சொத்து பூரா நமக்கு, வீண் பழியும் வராது. போதும், இத வேற சத்தம் போட்டு சொல்றியா? சும்மா இரு.
Come on. Come on. Come on! Come on, come on, come on, come on! Come on, come on. Come on, me. Come on. Sit down. Come on, come on. Come on, Lakshmi. Come on, come on. Come here, come here. Come here. Come here. Sit down. Sit down. Ladies and gentlemen, I welcome you all. Let me introduce Parakom Parekh.
உங்களை தனியா விட்டுட்டு நான் போறதா இல்ல. மிஸ்டர் ஜீவா, உங்க உருட்டு புரட்டெல்லாம் ஊர்ல நடக்கும், இங்க நடக்காது. ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தா ஒழுங்கா போய் ஊரை சேருங்க. நீங்க இல்லாம நான் ரிட்டர்ன் ஆகிறதா இல்ல. நீங்க கர்ணம் போட்டால் அது நடக்காது. பார்த்தேனே, கர்ணம் போடுறது உங்க தொழிலாச்சே, என்னால அப்படி முடியுமா? தமாஷ் பண்றீங்களா? ஏன் சார், உங்களுக்கு இதயம் இருக்கான்னு கேக்குறேன். சித்தி ஆளை வச்சு என்னை கொலை செய்ய பார்த்தாலே அந்த அரைக்கு கிட்டியா மறுபடியும் என்னை கொண்டு போய் தள்ள பாக்குறீங்க. அந்த அம்மா உங்களுக்கு ஏதாவது பணம் காசு கொடுக்குறேன்னு ஆசை காட்டுறா என்ன கேளுங்க, நான் கொடுக்குறேன். வாங்கிட்டு போய் பத்திரமா சேருங்க. என்ன கலா, ஏன் இப்படி பேசுற? யார் இவங்க? சாரு கேக்குறியா? சாரு சித்தியோட பிரதிநிதி. மந்திரம் செஞ்சாவது எனக்கு கொண்டு போக வந்திருக்காரு. பேரு நல்லா இருக்கும், மிஸ்டர் ஜீவா. வணக்கம். வணக்கம். நீங்க தான் கலாவோட அக்கா, பேரு சரசா. பேசாதே, பேசலாம் போச்சு. என்ன வசூல் என்ன வசூல்? ஆயிரக்கணக்கான ஜனங்க டிக்கெட் இல்லைன்னா கூட போக மாட்டேங்கிறாங்க. ஹவுஸ்ஃபுல். 12 ஆளை வச்சு என்ன விட்டுருக்கேன். வந்திருக்கிறவங்க தலையில்லாமா? இல்ல பாஸ், நோட்டையும் சில்லறையும். அதுக்கு என்ன பண்ணுங்கிற? இல்ல பாஸ், சர்க்கஸ்ல எவ்வளவு வேலை செய்யறேன். காலையில இருந்துச்சா காலை பிடிக்கிறேன், மாலையில வந்து உடம்பு பிடிக்கிறேன். கொஞ்சம் சம்பளத்தை ஒசத்தப்படாதா? என்னடா வேலை செய்யற? ஒரு நாளைக்கு ஒரு ஷோவுக்கு பீரங்கில இருந்து வந்து விழுற. ஒரு நாளைக்கு வந்து வந்தா விழுகிறேன். சரி, அது போகட்டும் பாஸ். நம்ம சர்க்கஸ்க்கு எவ்வளவு பேர் இருக்கு தெரியுமா? நம்ம சர்க்கஸ் வந்து லண்டனுக்கு போச்சுன்னு கேட்டாக்கா உங்களுக்கு ஒரு மாலை. என் காசுல லண்டனை சுத்தி பாக்குறியா? அது போகட்டும் பாஸ். கிருஷ்ணாப்ல வந்து கல்யாணம் பண்ணீங்க, அவன் நல்லா ஓடுறான். நீங்க தஞ்சாவூர்ல கல்யாணம் பண்ணீங்க, அவன் நல்லா ஆடுறான். நீங்க அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் எங்களை கல்யாணம் பண்ணி வச்சா என்ன பாஸ்? வச்சீங்க, நான் வச்சிட்டீங்களே பாஸ். நான் எதுக்காக சொல்றேன்னா பாஸ், பாஸ் எல்லாம் ஒண்ணா எல்லாம் அலக்கலக்கா வருது. ஐயோ ஐயோ என்ன வேலைடா செய்த? சம்சாரம் ரீட்டாவுக்கு பயந்துகிட்டானடா இப்படி டூ படிச்சேன், இப்படி கீழே போட்டு கொண்டுட்டியடா. எனக்கு என்ன தெரியும் நீங்க உங்க சம்சாரத்துக்கு வந்து இப்படி பயப்படுங்கன்னு? நீ இதுக்கே டூ போடுற, எனக்கும் நீ டூ போடுற. உனக்கு டூ போட முடியாதம்மா. நீ தான் பகல்ல தூங்குற, ராத்துல டென்ட பூரா சுத்திட்டு வர்றிய. ஷட் அப் ரப்பர். இந்த லவ் லெட்டர் பாரு. எனக்கு ஏமா லவ் லெட்டர்? எனக்கு ஒருத்தர் கிடையாதுமா. எனக்கு ஸ்டூபிட். உனக்கு இல்ல, அவருக்கு. இந்த மூஞ்சிக்கு ரப்பர் தூக்கி நெருப்புல போட்டுடுவேன். யார மூஞ்சிக்கிங்கற? ரப்பர். டாடி மம்மி சொன்னுச்சு இதை கண்ணானம் பண்ணிக்கோவோனான்னு. இது என்னை வெத்தலை பாக்கு வச்சு கண்ணானம் பண்ணுச்சு. நான் இது பின்னால ஓடி வந்தேன். இப்ப பாரு, வேற ஒரு லவ் லெட்டர் வந்து. எனக்காவது லவ் ஆகுது, லெட்டர் ஆகுது. அதை வாங்கி படுறா. என்னடா அதுக்கு மயக்கம் வந்துட போதுடா, தலைகளை சுத்துற. எங்க படிக்கவும் தெரியாதா? ஆமா, இது ஆரோக்கிய சாமியின் பேர் எழுதிருக்கு. பா உன் கீதா இது எனக்கல்லடா. இது இந்த சிங்கம் புலிக்கு கறி வாங்கி போடுறான்ல, தலையோட தரையா நடக்கிறான். அந்த ஆரோக்கிய சாமிக்கு வந்திருக்கு. அவனுக்கு அடிக்கடி இதே போல லெட்டர் வருது. நான் சொன்னேன், அடே பேரை மாத்திக்கடான்னு. எங்க அம்மா வச்சதுங்கிறான். எனக்கு என்ன பக்கத்து வீட்டுக்காரனா பேரை வச்சான் அந்த லெட்டர். ஐயோ சனிய, ஐயோ அவனுக்கு வந்து லெட்டர் என்கிட்ட கொடு. அடைய சனிய முடிச்சான். இவனுக்கு கண்ணும் தெரியல, காதுல இருக்கல. பொதுமக்களே, ஒரு அறிவிப்பு. மிஸ்டர் வீரமுத்துவின் அரிய சாதனையை பாருங்கள்.
பாஸ் எப்படிங்க இருக்காரு? கண்டிஷன் எப்படி இருக்கு? டாக்டர் இன்னும் ஒண்ணு சொல்லல. உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து இல்லைன்னு சொல்லி இருக்கிறாரு. ரத்தம் கொடுத்தா சரியா போகுமா? ரத்தத்துக்காக ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. நீங்க எல்லாம் கொஞ்சம் போங்க ப்ளீஸ். போங்க போங்க மேனேஜர் கூட்டிட்டு போங்க. போ மலமலன்னு போ. யாரப்பா யாரு இருப்பா தம்பி? டாக்டர் சார், ரத்தம் வந்து சேர்றதுக்கு தாமதமாச்சுன்னா ஏதாவது சீரியஸ் ஆயிடலாம். என் ரத்தத்தை சோதனை பண்ணி பாருங்க. சரியா இருந்தா எவ்வளவு வேணாலும் என் உடம்புல இருந்து ரத்தத்தை எடுத்துங்க. தம்பி, உங்க ஆர்வத்தையும் நல்ல பண்பையும் நான் ரொம்ப பாராட்டுறேன். எவ்வளவு சீக்கிரம் ரத்தம் செலுத்தப்படுதோ அவ்வளவு சீக்கிரம் ஆபத்து நீ. வாங்க உள்ள, முதல்ல உங்க ரத்தத்தை டெஸ்ட் பண்ணுவோம். தேங்க்ஸ் சார். ஓஹோ ஓஹோ. விடுறாப்புல விட்ட பாரு. பிரம்மா கீழே விழுந்த அந்த பைய பொழப்பானா? இனிமே அது நடப்பணம் தான். இருந்தாலும் ஒண்ணுதான், போனாலும் ஒண்ணுதான். தொழில் விரோதி தொலைஞ்சா. வெற்றி விழா கொண்டாடலாமா? இது உங்க வேலைதானா? செய்த துரோகத்துக்கு வெற்றி விழா வேறையா? சரசம்மா, நீங்க இருக்கிறத நான் கவனிக்கல. இருந்தாலும் நீங்க இப்படி பேசக்கூடாது. உங்க கனவு வெற்றி உங்களுக்கும் வெற்றி தானே. அருமையான உபதேசம். உங்களை மாதிரி 4 பேர் இருந்தா போறோம். ஒரு கொண்டு வாய மூடு. கபாலிக்கல வர்றேன். தூக்கம் வரல, மாத்திரை கொடுங்கம்மா. சாந்தா, சாந்தா. குட் மார்னிங் டாக்டர். சாரி. குட் நைட். நல்லா இருக்கு. நீ நைட் டியூட்டி பாக்குற அழகு. பேஷண்ட் எல்லாம் கூப்பிடுறாங்க, நீ மெய் மருந்து தூங்கிட்டு இருக்கிறியா? ஐ அம் வெரி சாரி டாக்டர். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. ஆல் ரைட், போய் டியூட்டியை கவனி. தோசை அம்மா தோசை, நெய்யில் சூட்ட தோசை. சூட்ட தோசை அம்மா, சூட்ட தோசை கறி. என்ன மரியாதை? வர்றா என்ன மரியாதை? அதே அப்பா. சரி, நீ தானே சொல்ற. இனிமேட்டா இருக்கு, சொல்லு. நான் படிக்கட்டும், நீ கேட்கட்டும். ஒரு தூவ வேண்டாம், நான் சொல்றத கேளு. உலகத்திலே எல்லாருக்கும் தெரிஞ்ச பாஷை ஒன்னே ஒண்ணு, காதல் பாஷை. அதை கத்துக்கோ. காதல் காதல் காதல். தமிழ்ல வேற இல்ல. தமிழ்ல வேற நிறைய இருக்குது, நமக்கு என்ன இருக்கும்? நான் சொல்றத சொல்லு. அன்பே அம்பே. ஐயோ தாயே, பிச்சை கேட்கிற மாதிரி இருக்கே. காதல் சொல்லு. காதல் ரே. எக்ஸ்ரே அதை விடு. கொஞ்ச நேரம் நம்மள மறந்து எங்கேயாவது பரப்போமா? கண்ணே, உன் மூஞ்சி கல்கட்டா ரசகுல்லா மாதிரி இருக்கு. ரசகுல்லா ரசகுல்லா முதல் அடிச்சியாமா? ஏண்டா தினசரி இந்த முதல கட்ட வந்து மாட்டிக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி தமிழ்ல தான் நான் காதலிச்சேன். அவன் தினம் வந்து குதிரை பிடிக்கிறானே. நான் கேக்குறேன், தமிழ சொல்லி கொடுத்துட்டானே காதல் பண்ண சொன்னேன். தமிழ சொல்லிட்டு இருக்கும் போதே காதல் பண்ணு சொன்னேனா? உனக்கு மூளை இல்லை, காதலுக்கு பாசை இல்லை. என்ன இருந்தாலும் ஒரு முறை இருக்கு. முறை? முறை சும்மா இரு. முறைகட்ட பையன். நீ மட்டும் என்ன முறை நடந்த? ஃபர்ஸ்ட் டே நான் சர்க்கஸ் பார்க்க வந்தேன். டிக்கெட் இல்லாம நீ உள்ளே கொண்டு போய் உட்கார வச்சாரா? என்ன ரங்கசாமி? கலா, அவங்க அக்கா இருக்கிற நேஷனல் சர்க்கஸ்ல இருக்கிறாளா? அப்படியா? நேற்று சாந்தா சொன்ன. அவளுக்கு எப்படி தெரியும்? அந்த ஜீவா அவங்க அம்மாவுக்கு கடுதாசி போட்டிருக்கான். ஆள் இருக்கிற இடம் தெரிஞ்சாச்சு. இன்னும் 4 ஓட்டி பிரயோஜனம் இல்லை. என்ன செய்யலாம்? உன் சமாச்சாரமே எப்பவும் தும்ப விட்டு வாழ பிடிக்கிற கதை தானே. உனக்கு முன்னாடியே நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நிலவென்னும் ஆடை கொண்டாளோ அவள் தன்னிழலுடன் நின்றாளோ, குளிரென்னும் வாடை கொண்டாளோ அவள் தன் கூந்தலில் மறைந்தாளோ. நிலவென்னும் ஆடை கொண்டாளோ அவள் தன்னிழலுடன் நின்றாளோ, குளிரென்னும் வாடை கொண்டாளோ அவள் தன் கூந்தலில் மறைந்தாளோ. லல்ல லல்லலா la 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 ha 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 ha. இரவிலே தன்னை தானே காண நினைத்தாளோ, இளமையை நேரில்
வேண்டும் வந்த பெண் பெண்மை தானே நெஞ்சம் தர வேண்டும் தர வேண்டும் மன்னவன் கோபம் கொண்டால் கண்ணீர் விட வேண்டும் விட வேண்டும் வஞ்சியர் வஞ்சம் வைத்தால் பாதம் தொட வேண்டும் ஒன்றில் ஒன்றாக பேசலாம் இதில் யாரென்று பார்க்கலாம் இங்கு வந்தால் நன்றாக பேசலாம் ஒன்று தந்தாலும் போகலாம் நிலவென்னும் ஆடை கொண்டாளோ அவள் தன் நிழலுடன் நின்றாளோ குளிரென்னும் வாடை கொண்டாளோ அவள் தன் கூந்தலில் மறைந்தாளோ நிலவென்னும் மேடை கண்டானோ அவன் என் நிழலுக்கு நின்றானோ மலரென்னும் வாடை கொண்டானோ அவன் பெண்மயக்கம் கொண்டானோ நிறுத்து 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 இங்க என்ன 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 கலாட்டா கலாட்டா இல்ல சார் சும்மா சண்டை ஜீவா என்னப்பா நடந்தது ஒண்ணு இல்லைங்க, சண்டை கிட்ட கிடையாது. தூக்கம் வரல, அப்படியே ஜாலியா குஷியா தமாஷா பாடிட்டு இருந்தோம். ஜாலியா பாடுனீங்களா? இவர் சம்சாரம் இருந்தா ஜாலியா பாடணும். என்ன பார்த்து ஏன் பாடுனீங்க? மறந்து போய் பாடிட்டேன். பாத்தீங்களா, மறந்து போய் சம்சாரம் நெஞ்சு பாடிட்டாரா? ஐயோ, தப்பு தப்பு. தப்புன்னு தெரிஞ்சு ஒரு பொண்ணை பார்த்து பாட்டு பாடலாமாப்பா? உன்னை பார்த்து யார் சார் பாடினா? திடீர்னு ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது, திரும்பி பார்த்தேன், பளிச்சுன்னு ஒரு சிலை தெரிஞ்சது, அவ்வளவுதான். போய் சார், என் நிழலை பார்த்து தான் பாடினாரு. என்னம்மா இது, பொண்ணுக்கும் சிலைக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கு ஜீவாவுக்கு. இல்ல சார், வந்து தூங்கலான்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி. போதும் போதும் போதும், இதுக்கு மேல விளக்கமே தேவையில்லை. இப்ப ரெண்டு பேர் மேலயும் தப்பு இருக்கு. சண்டைக்கு வரப்படாது, நின்னு கேட்கணும். நீ சிலையா நின்னதும் தப்பு, அதை நீ பார்த்து ஆடுனது பாடுனது ஓடுனது முடியாதது. நான் சொல்றேன் கேளுங்க. என்ன? நல்ல நிலவுல அழகான ஒரு சிலையை பார்த்தேன், அப்படியே கற்பனை ஊற்றெடுத்து தெரியுச்சு. பாடுத ஆடுத. இவர் பெரிய கவி உமர் கயாம், அழகா பார்த்து ஆடினாரு பாடினாரு. போதுமா போதுமா, இந்த சண்டை எல்லாம் கூடாது. போ போய் படுக்க போ. என்ன ஜீவா, நீ கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதா? தமாரே, இனிமே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க, ஆளே அவுத்து விட்டுருவேன். போகாதீங்க, அவனை விடவே கூடாது. அவன் தொலையிட்டான். கையை கொடுங்க. மிஸ்டர் ஜீவா, எவ்வளவு உயர்ந்த குணமுள்ள உங்களை வீண சந்தேகப்பட்டேன். பரவாயில்ல, எனக்கு இது புதுசும் இல்லை. நான் நல்லது செய்ய போனா எல்லாரும் கெடுதலா நினைக்கிறதா வழக்கம். சித்தியோட நிழல் என்னை எங்கெல்லாம் தொடர்ந்து பாத்தீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏன் புரியல? எனக்கு வேற யார் விரோதி இருக்காங்க இங்க? சொல்லுங்க. எப்படியோ இருக்கட்டும், அந்த விரோதி மட்டும் என் பிடியில இருந்து தப்பவே முடியாது. வேண்டாம், தயவு செய்து நீங்க எங்க இருந்து ஊருக்கு போயிடுங்க. நான் இருக்கிற இடத்துல நீங்க இருக்க வேண்டாம். எனக்கு ஒரு ஆபத்து என்னோடவே போகுது. தயவு செய்து அதை மட்டும் சொல்லாதே. உன் ஆபத்தை விட்டுட்டு நான் போகவே முடியாது. உனக்கு நல்வாழ்வு ஏற்படுற வரைக்கும் நான் உன் நிழல் போல இருக்கிற முடிவோடு தான் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கேன். இந்த முடிவு மாறவே மாறாது. கையில் அடி வாங்கிருக்கல, உங்க எத்தனை தூரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு எதுக்கு இந்த எக்ஸசைஸ்? போதும் போதும். வணக்கம். வணக்கம். உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் ரொம்ப வெக்கப்படுறேன். கத்தி எறிஞ்சவனை கண்டுபிடிக்க முடியாம போச்சேன். அவன் போய் தொலைடும். தங்கச்சி உயிர் காப்பாத்தினது போதும். வஞ்சம் வச்சிருக்கிற பாம்பு ஓடி போச்சேன்னு சந்தோஷப்படக்கூடாதுமா? ஆமா, ஆடுல வருது. சரசா, வாங்க. அடட, நீ கூட அங்கதான் இருக்கியா? கலாமல யாரோ கத்தி பேசினா நம்மள. ஆமா. நீங்க எப்ப வந்தீங்க? ராத்திரி வந்தேன். ராத்திரி தான் கத்தியும் வந்தது. தம்பி, என்ன விஷயம்? கத்தி என்னை ஒன்னா சேர்த்து பேசுற? அவர் பேசுறதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. இவர் இல்லைன்னா கலாவை உயிரோட பாத்திருக்கவே முடியாது. எங்க பணத்தை ஏப்பம் விடுறதுக்காக எங்க உயிருக்கே உல வைக்குது ஒரு கூட்டம். எங்க அப்பா பெண்களை பெத்த பாவமா? இவர் ஆனா பிறந்த பாவம். சரசா, இப்படி பொதுப்படையா பேசி எனக்கு கோபத்தை உண்டாக்காத. புத்தி இருந்தா அது சித்தி வேலைன்னு தெரிஞ்சுக்க கூடாது.
சித்தியை கேட்டா இது உங்க வேலைன்னு சொல்லுவாங்க. கலாவை கேளு. அவ அறியா பெண்ணு, அவள என்ன கேக்குறது? அவ பணம் 2 லட்சத்தை விட்டறிஞ்சிட்டா உங்களை உத்தமரன் நாங்களே சொல்லிட்டு போறோம். இந்த சூழ்ச்சி பேச்சுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன். 1000 பேர் வந்து கைவரிசையை காட்டினாலும் சரி, எங்கிட்ட இருந்து இன்னும் விஷயம் கூட நீ தெரிஞ்சுக்க முடியாது. இன்னும் விஷயம் கூட தெரிஞ்சுக்க முடியாது. இம்பாசிபிள். இம்பாசிபிள் போட்டானே. ஏத்த என்னமோ போல இருக்கிற. இப்ப புருஷா என்ன வந்துருச்சு? தலைவலி தாங்கல. நர்ஸ், டெம்பரேச்சர் பாரு. எஸ் டாக்டர். டாக்டர் 101 தான். இன்னும் அதிகமா இருக்கணுமே. வக்கீல் ஜோசியம் பார்த்துட்டு வந்திருக்காரு போல இருக்க. நேர்லயே பார்த்து வந்துதான் சொல்றேன். உங்க தொல்லை விட்டா போதும்னு ஓடின பெண்ண இப்படி விடாம துரத்துறீங்களே. என்ன சொல்றீங்க நீங்க? சர்க்கஸுக்கே போய் நடு ராத்திரியில கலா மேல கத்திய வீசிருக்கான் உங்க ஆள். என்ன சொல்றீங்க? மிஸ்டர் வக்கீல் சார். ஐயோ கடவுளே. அப்படி நடந்திருந்தா அது உங்க வேலையா தான் இருக்கும். செய்யறதை செய்துட்டு எங்க மேல பழி போடவும் வந்திருக்கீங்க. யார் மேலங்கிறது கூடிய சீக்கிரம் புரியும். ஏன் சார் கலா பொழைச்சுக்குமா இல்ல? நல்லவங்களுக்கு எப்பவும் கடவுள் துணை இருப்பாருமா. அந்த பையன் ஜீவா எப்படியோ காப்பாத்திட்டான். ஆனா அவனுக்கு தான் லேசா காயம். ஜீவாவுக்கா? ஐயோ பாவம், அவங்க அம்மா கேட்டா துடிச்சிடுவாங்களே. கூடிய சீக்கிரம் அதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ரங்கசாமி. அத்தை, அந்த வக்கீல் ஏதோ மிரட்டானேன்னு நீ ஒண்ணும் பயப்படாத. ரப்பரே வாடா வாடா வா வாடா. வா கல்யாணம் ஜாலியா வாடா வாடா வாடா. வெக்கத்துல வெக்கத்துல வாங்கோ வாங்கோ குரங்கோ. கூட்டிட்டு வந்திருக்கேன்னு ஆயாவா? என்னது ஆயா? இல்ல இல்ல அண்ணே சொல்லுது எங்கே வந்தானுங்கோ. பொண்ணு கேட்க வந்தானுங்க. அவனு கிடக்குறானுங்க. ஏடா ரப்பரு, நீ சொல்லி வச்ச தமிழா இந்த லட்சணம் சொல்றோம். இறப்பா நீ எங்கடா உள்ள வெக்கம் இல்ல. ஹே ரப்பர், நீ மாப்ளே பயப்படுது? ஆஃப்டர் ஆல் பஹல்வான் தில் அன்கிட்ட சொல்லு, நாங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்க வரோம். வர்றோம்ல வந்திருக்கோம். வர்றோமா? நான் வந்திருக்கேன். ஏண்டா நெஞ்சு நெஞ்சு நடிச்சுக்கிறேன். சும்மாறா தில்ருபா, ரப்பருக்கு உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். உன் அண்ணன் கிட்ட சொல்லு. भैया அது பையா, அது பானை. शादी करने को आया. शादी हमको अच्छा. அடாடாடாடாடா, உனக்கு இன்னும் பொண்ணு பிறக்கலடா. சும்மா இரு. என்ன இது ரீட்டா? पहलवान தங்கச்சி ரப்பருக்கு கொடு. என்ன சொல்றான்? என்ன சொல்றான்? இவன் சொல்லுது அவன் சண்டைக்காரன் குடுக்க மட்டே சொல்லுது. என்னது குடுக்க மட்டை? என்னது இது? पहलवान நீ கொடு கொடு. क्या भैया? அண்ணன் தங்கச்சிங்க அப்படி என்ன ரகசியம் பேசுவாங்க? நீ சைக்கிள் கம்பெனில இருக்கியா? நல்லா காத்தடிக்கிறீங்க. புரியுது சரியில்லை. பயில்வான் என்ன சொல்லுது? அண்ணே சொல்லுது கல்யாணத்துக்கு சவாலோட சொல்லுது. எங்க நாட்டுல எல்லாம் கல்யாணத்துக்கு வந்து அழைப்பட்டா விடுவாங்க, சவால் விட மாட்டாங்க. சும்மாறா எப்படியாவது இவனுக்கு நீ மனைவி ஆகணும். எப்படியாப்பட்ட சவாலா இருந்தாலும் நான் ஏத்துக்க தயார். நானும் தயார். தயார். என்ன சவால்? ஹப்பர் மாறு மேலே ஆனே ஏத்துன்னு அண்ணே சொல்லுது. ஐயோ, ஆனே ஏத்துறதா? ஐயோ, அவனுடைய எலும்பெல்லாம் முறுக்குல செய்ததாச்சே, பல பல உதிர்ந்துருமே. என்னடா ஏண்டா சிரிக்கிற? ஏண்டா என்னது நாக்க வழி பேசுறது? நான் கல்யாணம் பண்ண வந்தேன் பாஸ். யாரையவா கல்யாணம் பண்ண வந்தேன்? இல்ல யாரையவா மாறு மேல தூக்க வந்தேன். ரூபா ரூபா என் தில்ல கருத்த ரூபா, நீ எங்க இருந்தாலும் மாறுங்க. என்னது? நான் வருகிறேன். ரூபா வாய மூடா. இன்னும் ஆளு நீ காதல் பெருசு சொன்னேன், உசுறு சின்னது சொன்னேன். என்ன சொன்னேன்? புலி பார்த்தா பாயா போட மாட்டே சொன்னேன், சிங்கம் பார்த்தா பாயா போட மாட்டே சொன்னேன், ஆனே சொன்னா பாயா போட்டேன். என்னம்மா இது? பாய போட மாட்டேன்னா படுக்கைய போட மாட்டேன்னா என்ன பயப்பட மாட்டேன் சொன்னானா? 5 6
இப்படியே பேசிக்கணும் போனா என்ன ஆகும்? இவனுக்கு வயசாகும். இத பாருங்க, எல்லாருமா சேர்ந்து அந்த ஆணையை என் மேல ஏத்து. ஆமா, நான் இல்ல, உனக்கு இன்னொன்னு வேணும். இது ஒரு வம்பு. இங்க பாரு, இளம்புள்ள வாதம் இழுத்துக்குது பாரு. என்னடா என்ன நீ எங்க இருந்தாலும் சவாலை ஏத்துக்கடா. எப்படி சவாலை ஏத்துக்க? ஏத்துக்க சவாலை. சவால் ஏத்துக்கோ, நான் இருக்கேன். நீங்க இருப்பீங்கம்மா. யானை வந்து என் மேல மிதிச்சதுனா நான் எங்க இருப்பேன்? ஏண்டா நீ ஆணைக்கு அடியில இருப்பியாடா? சந்தேகம் தான். வெரி குட். இதே மாதிரி இன்னொரு தடவை. வெரி குட் ஜீவா. இன்னும் உனக்கு பயிற்சி தேவையில்லை. சரி, ரெஸ்ட் எடுத்துக்க. தேங்க்யூ. மிஸ்டர் ஜீவா, கேர் ஆஃப் நேஷனல் சர்க்கஸ். நான் வந்துட்டேன். யார் எழுதிருப்பாங்க? கையெழுத்து பாரு, ஆம்பளை பொம்பளையான்னு. கையெழுத்த பார்த்து பொம்பளை கை. நான் தான் எதிர்பார்த்திருந்தேன். போட்டா பிரபு, விளையாடாதே. ஜீவா, எனக்கு அதலேடா, எனக்கு அதலேடா, எனக்கு அதலேடா, எனக்கு அதலேடா. புண்ணியவதி, உனக்கு இவ்வளவு ஆத்திரம்? அது எங்க அம்மா கிட்ட இருந்து வந்திருக்கு. சாரி, மன்னிச்சிடுங்க. படிங்க. பரவாயில்ல. எனக்கு வெளியே வேலை கிடைச்சிருச்சுல்ல, எங்க அம்மா ஆரம்பிச்சுட்டாங்க. புரியலையே. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் பொண்டாட்டிக்கிட்ட நான் வீட்டுல மல்லு கொடுக்கணுமா? எப்படி? பொண்ணு பாத்துட்டாங்களா? வீட்லயே வந்து காத்திருக்காமல. பரவாயில்ல. கலா, கலா, அந்த அதிர்ஷ்டக்காரி பேர் என்ன? என்னமோ எழுதிருக்க. என்ன எழுதிருக்கு சொல்லுங்க. பொண்டாட்டியோட பேரை சொல்லாமா? பரவாயில்ல, சொல்லுங்க. இப்படி கிழிச்சிட்ட, புரிய மாட்டேங்குது. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? கலா, சொல்லுங்க. கலா, கையை எடுங்க. பேரு சொல்லுங்க. கலா. சொல்லுங்க. அதான் சொல்றேன் கலா. பொண்ணு பேரு சொல்லுங்க. அப்ப உனக்கு இஷ்டம் இல்லையா? எதுக்கு? பொண்ணு பேர் தான் கலா கலான்னு எத்தனை தடவை சொல்றது? Welcome to everybody. National Circus invites you all. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பான அம்சமாக முதன்முறையாக இவ்வரங்கிலே பறந்து பாய்ந்து உங்களை பரவசமூட்டப் போகிறார்
எங்கள் சர்க்கஸில் புதியவரான ஜீவா.
ஆட்டம் ரொம்ப அபாரம், குருவையே மிஞ்சிடுவாரு. ஆமா ஆமா, புதுசிலேயே எப்படின்னா போ போ கேட்கணுமா? அவரால நம்ம சர்க்கஸ்க்கே தனி புகழ் கிடைக்க போகுது. ரொம்ப நாள் சர்வீஸ் ஆன ஆள் மாதிரி ஜீவா ஆடிட்டாரு. நானே அசந்துட்டேன். நீங்க என்ன எல்லாருமே அசந்துட்டாங்க. ஜீவா ஆட்டத்தை பார்த்த பிறகு இனிமே ஆம்பளையில ஜீவா, பொம்பளையில கலா. இதுதான் சமமான ட்ரிப்பிஸ் ஜோடி. கரெக்ட். எனக்கு வித்தையை கத்து தந்த வீரமுத்துக்கு தான் அத்தனை பெருமைகளும் சேரும். எங்க அத்தான் கபாலிக்கு எவ்வளவு நாள் சர்வீஸ். உங்களுக்கு விழுந்த அப்ளாச பார்த்து அவர் முகம் சுருங்கி போச்சு. அப்படி இருந்தா அது பெரிய தப்புக்கடா. தொழில போட்டி இருக்கலாம், ஆனா பொறாம இருக்க கூடாது. இந்த உபதேசம் எல்லாம் நல்லவங்களுக்கு. அது எப்படியோ போகட்டும், எனக்கு என்ன, நான் பர்மனண்டா சர்க்கஸ்லயே இருக்க போறேன்னா அதை பத்தி கவலைப்பட. என்ன திடீர்னு வேதாந்தம்? எங்கப்பா போறீங்க? என்ன விளையாடுறியா? நான் மட்டும் இல்ல, நீயும் கூடி சீக்கிரம் ஊருக்கு புறப்படணும். நீங்க விளையாடுறீங்க, என் உயிர் போனாலும் அந்த சித்தி முகத்தில் நான் முழிக்க மாட்டேன். ஏங்கலா, நீ புடிச்ச முயலுக்கு 3 கால்னு பேசுறியா? இந்த பாரு, சித்தியால உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நான் பொறுப்பு. புறப்படு. எதுக்கு விஷ பரீட்சை? பட்டது போதாதா? உன் அப்பாவுக்கு நான் கொடுத்த வாக்கு. நீங்களும் இங்கே இருந்துருங்க. ஊருக்கு போனதானே அதே இது கேட்பாங்க. நீங்க இருக்கவே கூடாது கலா. நீ ஊருக்கு போகணும், உன் குடும்பம் உன்னால வாழணும். நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. நானும் எங்கேயாவது போறேன், நீங்களும் எங்கேயாவது போங்க. கலா, அழாத கலா. உன் பயம் உணர்ச்சி எனக்கு புரியுது. இந்த பாரு, உன் இஷ்டப்படியே இப்ப நான் இங்கே இருக்கேன், போதுமா? கரெக்ட். நம்ம விட உயரப்பாத்தான் வீரமுத்து. அவனை அடக்கிட்டோம், ஆனா அவன் வாரிசு ஜீவா வந்துட்டான். இவன் போக்கு, இவன் வேகம் நிச்சயம் நம்ம முந்திடுவோம். நமக்கு கேவலம். இப்பவே இவனுக்கும் முடிவு கட்டணும். கபாலி, அது அவ்வளவு சுலபம் இல்லை. எனக்கும் தெரியும். நேர் வழியில இவனை வெல்ல முடியாது, குறுக்கு வழியில பாயணும். விஜயன், சதி திட்டத்துக்கு பலத்தை விட புத்தி தான் அதிகம் தேவை. ஏன்? அப்பதான் பலனும் கிடைக்கும், பழியும் வராது. என்ன சொல்லு சொல்லு. உங்ககிட்ட ஒரு நாய்க்குட்டி இருக்க தெரியுமா? நாய்க்குட்டியா? அதுதான் ஓம் புலி. நாய் மாதிரி சொல்றபடியெல்லாம் கேட்குமா கேட்காதா? கேட்கும். அதனால இன்னைக்கு ராத்திரி ஜீவா அசந்து முரட்டு தூக்கம் தூங்குவான். அந்த புலிய அவன் அறக்குள்ள விரட்டு. கபாலி, நீ என்ன சொல்ற? நம்ம வெற்றிக்கு வழி சொல்ற. ஒரு ரேடியில கொன்னுடும். இது பெரிய தப்பு. இது ஒண்ணுலதான் நமக்கு ஆபத்தே கிடையாது. வேற எது செஞ்சாலும் நாம தப்பவே முடியாது. மிஸ்டர் விஜயன், நீ பெரிய தைரியசாலி. எதையும் தைரியமா செய். வெற்றி நமக்கு, பழி புலிக்கு. சொல்லு சொல்லு. இனி எதிரியே முளைக்க முடியாது. நீங்களா? ஆமா, இன்னைக்கு லீவு நாளாச்சே, எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. நீங்க மட்டும் ஏன் போல? போயிருக்கலாம், கடமைன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு லீவ் கொடுக்க முடியலையே. அது என்ன அப்பேற்பட்ட கடமை? எப்பவும் எங்கேயும் உன்னை கண்காணிக்கிறது, ஆபத்து வந்தா காப்பாத்துறது. அதுக்காகத்தானே இந்த சர்க்கஸ்ல சேர்ந்திருக்கேன். நான் உங்களுக்கு நன்றி செலுத்தணுமே. நீங்க செலுத்து பார்க்கலாம். சொல்லுங்க, நான் உங்களுக்காக என்ன செய்யணும்? நாள் பார்க்கணும். எதுக்கு? கல்யாணத்துக்கு நாள் பார்க்கணும். கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா? நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா? கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா? நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா? செல்லாத இடம் நோக்கி செல்லலாமா? சிந்தாமல் சிதறாமல் அள்ளலாமா? கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா? நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா?
கண்ணாடி பார்த்தபடி கதை படிப்போமா பொன்னான வண்ணங்களில் படம் வரைவோமா கண்ணாடி பார்த்தபடி கதை படிப்போமா பொன்னான வண்ணங்களில் படம் வரைவோமா நடந்ததை நினைத்தபடி ரசித்திருப்போமா நாளை இன்னும் அதிகம் என்று பிரிந்திருப்போமா கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா வானத்திலே வலம் வருவோமா அங்கும் ஒரு ராஜாங்கம் அமைத்திருப்போமா கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா செல்லாத இடம் நோக்கி செல்லலாமா சிந்தாமல் சிதறாமல் அள்ளலாமா கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா கபாலி போய் கதை சார் நான் இருக்கிறேன் தைரியமா போய் கதை சார் யாருக்குமே தீங்கு செய்யாதவர் இவருக்கு தீங்கு செய்ய எப்படிதான் மனசு வந்தது குழந்தை மாதிரி கோபமே வராது கடவுளே நல்லவன் தானா ஒரு பொல்லாத மிருகத்துக்கிரையாகணும் வீரமுத்து காலமெல்லாம் எனக்காக கஷ்டப்பட்ட நீ உனக்காக மரணமா என் கூடாரத்துக்கு வந்து எனக்காக காத்திருந்தவருக்கு இந்த கதியா வரணும் எனக்கு புகழ் தேடி தந்த அன்பு உருவம் அவருக்கு நான் தந்த காணிக்கை இதுதானா விஜயா மிருகத்தை விட கொடியவனே உண்மையை சொல்லு உன் வேலைதான இது ஜீவா உஷாரா பேசு மிருகத்தை ஆட்டி வைக்கிறவன் தான் ஊட்டி வச்சவன் யாருன்னு பார்த்து அவனு போய் மிரட்டு ஆமா அவன் சொல்றதான் நியாயம் நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க உங்களையா கேட்டாங்க அத்தா இது கொலை விஷயம் தானே போய் தலையை கொடுத்துட்டு யாரும் மாட்டிக்க கூடாது நான் சொல்றேன் இது கொலை இல்ல எதிர்பாராம ஏற்பட்ட விபத்துங்கிற விபத்தா பூண்டுக்குள்ள இருந்த மிருகம் தானா தாண்டி வந்தா பதறி இருக்கு நீங்க பேசாம இருங்க குற்றம் செய்தவங்க தப்பவே முடியாது காலம் அவங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுத்தே தீரும்